பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயேசு சொல்கிறார் ஊழியர்களின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். இதில் 16வது வசனத்தில் பார்க்கிறோம், வழிகளை குறித்தும் பூர்வ பாதைகளை குறித்தும் அதிலே நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் உரைக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே தேசத்தினுடைய நிலைமை அப்படி இருந்தது, இளைப்பாறுதலற்ற ஒரு நிலைமை. அப்படி நாட்களிலே அவர் நீங்கள் இளைப்பாறுதலை பெறக்கூடிய ஒரே வழி என்ன என்று சொல்லி பேசுகிறார். எரேமியா 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இதே எரேமியா தான் ஜனங்களை பார்த்து என்ன கேட்கிறார், நான் உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன், நீங்கள் எதை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இந்த நல்ல வழியை, இந்த பூர்வ பாதையை விசாரித்து இந்த நல்ல வழியிலே ஒரு யோசியா என்ற ஒரு ராஜா நடந்தபடினாலே அவருடைய வாழ்க்கையிலே அவர் இளைப்பாறுதலை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் கடைசி நாட்களில் கர்த்தர் அவர்கிட்ட சொல்லுகிறாரு, தேசத்தின் மீது பெரிய நியாய தீர்ப்பு வருகிற அந்த காலகட்டத்திலேயும் கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை உன்னுடைய நாட்களில் இது வராது, நீ வழிகளிலே நின்று பூர்வ பாதையை விசாரித்து நல்ல வழியை, தாவீதினுடைய வழியிலே நல்ல வழியிலே வலது இடதுபுறம் சாயாமல் நீ நடந்தபடியினால் நீ தேசத்தையெல்லாம் சுத்திகரித்து ஆலயத்தை பழுது பார்த்து யூதா ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக அவரை அறிகிற அறிவிலே அவருக்கு பயப்படுகிற பயத்திலே யூதா ஜனங்களை நீ வழிநடத்தினபடியினாலே உன் நாட்களிலே நான் இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அந்த நாட்களிலே நீ சமாதானத்தோடு நீ உன்னுடைய கல்லறையிலே சேருவாய். இந்த தேசத்தின் மீது நான் செய்ய நினைத்திருக்கிற அந்த பெரிய தீங்கை நான் உன்னுடைய நாட்களில் நான் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அது எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம். பொருளாதார விஷயத்திலும், நம்முடைய சரீர ஆரோக்கியத்திலும், நம்முடைய ஊழியத்தின் பாதையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய தொழிலிலும், வீட்டிலும், வெளியிலும், எல்லா இடத்திலும் நமக்கு இளைப்பாறுதல், நமக்கு ஒரு ஆறுதல் இருந்தால்தான் அந்த இளைப்பாறுதல் தான் நமக்கு மிக மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எல்லா ஆசீர்வாதங்களிலும் மேலானது இளைப்பாறுதல் தான். நம்முடைய பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது தான் தேவ சித்தம். இந்த இளைப்பாறுதலை நம்முடைய நாட்களிலே நாம் யோசியா ராஜாவை போல என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே அவர் எப்படி தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்தாரோ பழுது பார்த்தாரோ, இன்றைக்கு நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன், இன்று பரிசுத்தம் நாளைக்கு அற்புதம் என்று நாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே பழைய ஏற்பாட்டிலே இந்த யோசியா ராஜாவை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட ஒரு ராஜாவை புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் வழிகளை குறித்து பாதைகளை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேதவசனம். அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். சரி, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லுகிறார். எதை குறித்து? வழிகளை குறித்தும் பாதைகளை குறித்தும், நல்ல வழி என்ன வழி என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே இவ்விதமாக சொல்லுகிறார். ஒரு சண்டே கிளாஸ் சாங் கூட இருக்கிறது, வழி இதுவே நமக்கு வழி இதுவே, மோட்சம் செல்லும் வழி இதுவே, வேறு வழி இல்லை ஒரே வழி, அந்த வழி இயேசுவே, ஜீவ பாதையில் கன்னிகள் உண்டு, சத்திய வழியிலே நீ கவனமாய் நட என்று ஒரு அருமையான பாடல் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகலவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க, இளைப்பாறுதலோடு நாம் காணப்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஆனபடினாலே வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளை எவை என்று நாம் கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று ஆண்டவர் எதை பார்த்து சொல்கிறார்? இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். அது நெருக்கமான பாதை தான், அது மோட்சம் செல்லும் பாதை.
மோட்சம் என்று சொல்லும் பொழுது மோட்சத்தில் இருக்கிற இளைப்பாறுதல், மோட்சத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் இந்த உலகத்திலேயே மோட்ச வாழ்க்கையை, நாம் கானானின் வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனபடினாலே நாம் இடுக்கமான வாசல், அது என்ன, ஜீவனுக்கு போகிற வாசல், அந்த வழியிலே நாம் அதை சிலர் தான் கண்டுபிடிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனபடினாலே இந்த நாட்களிலே நாம் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவரும் கூட சொன்ன அந்த வார்த்தையின்படியாக இந்த நாட்களிலே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சீசர்கள் கேட்கிறார்கள், அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே வாசல் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு 28:11 சொல்லுகிறார். மத்தேயு 11:28 என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். சாலமோனுடைய நாட்களிலே எங்கும் இளைப்பாறுதல் அவன் இருந்தபடினால்தான் அவன் 7 வருஷம் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டினார், 13 வருஷம் தனக்கு அரண்மனையை கட்டினார். அப்போ வாழ்க்கையில் இளைப்பாறுதல் இருக்கும் பொழுது யுத்தங்கள் நேரிடாதபடி, சத்துருவின் வல்லமைகள் நம்மளை தாக்காதபடிக்கு, இன்னும் பிசாசினுடைய கிரியைகள் நம்மை அட்டாக் பண்ணாதபடிக்கு, நாம் இந்த நாட்களிலே நம்மளுடைய பொருளாதாரமாக இருந்தாலும், வீட்டினுடைய காரியங்கள், தொழில் காரியமாக இருந்தாலும், நம்மளுடைய ஊழியத்தின் பாதைகளில் எல்லா காரியங்களிலும் நாம் இளைப்பாறுதலை பெற்று நாம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆனபடினாலே எரேமியா சொன்னது போல நல்ல வழிகளிலே நின்று பூர்வ பாதையை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடந்து நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டதான கிருபைகளை இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.